வணக்கம். சக்தி சர்க்கரை ஆலை சிவகங்கை யூனிட் வழங்கும் விவசாயியின் குரல். தங்களின் கரும்பு பயிரை மான் தொல்லையிலிருந்து பாதுகாக்கவும், கட்டைக் கரும்பில் தோகையை எரிக்காமல் விடுவதின் நன்மைகளை அறியவும் நமது பாகனேரி பகுதி விவசாயி திரு சி. கார்த்திக் அவர்கள் தங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். அதை பின்பற்றி தங்களின் கரும்பு சாகுபடியில் அதிக பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் கார்த்திக். ஸோ நமக்கு வந்து மதவட்டி டிவிஷன், நமக்கு பாகனேரி கிராமம். நான் வந்து இன்லைன் ட்ரிப் பண்ணியிருக்கேங்க. சப்சர்பேஸ் இன்லைன் மூலியமா நம்ம கரும்பு போட்டிருக்கோம். மண்ணுக்குள்ள இருக்கு டியூப்பு. இது வந்து மான் தொல்லை வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்மளோட வேலி வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அதுக்கு மேலே கொஞ்சம் பிவிசி பைப் கட்டி லைன் இழுத்து சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் நம்ம. இதனால வந்து உள்ள மான் வர்றது வந்து அவாய்ட் ஆகிடுது. இப்போ வந்து அந்த மான் தொல்லை வந்து அதிகம் இல்லை. இதனால வந்து பயிர் எதுவும் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக இருக்குங்க. இப்போ கட்டக்கரும்பெல்லாம் எப்படி சார் பராமரிக்க? கட்டக்கரும்பை வந்து பொதுவாக நான் என் தோட்டத்தை வந்து களைக்கொல்லியே வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கரும்பு வெட்டின தோகை அதிலே இருக்கிறனால களை வந்து வராமல் இருக்குது. அதனால் நம்ம வந்து களைக்கொல்லி வந்து அதை யூஸ் பண்ணாமல் அதுவே உரமாக்கி அப்படியே இருக்கிறனால நம்ம வந்து தோகை வந்து நெருப்பு வைக்கிறது கிடையாது. எப்பவும் நெருப்பு வைக்கிறது கிடையாது. மிஷினை வெட்டினதுக்கப்புறம் நெருப்பு வைக்கிறது கிடையாது. சப்போஸ் அந்த கட்டையை பேக்கறன்னு சொன்னோம்னா அப்போ தான் நெருப்பு வச்சுக்கிறதுங்க. மற்ற டைம் வந்து நெருப்பு வைக்கிறது கிடையாது. சார், நான் கரெக்டாக பராமரிப்பு வந்து நம்மளது மேக்ஸிமம் பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கரெக்டாக மிஷின் ஹார்வெஸ்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறனால பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போதும் அப்படி எதுவும் ஒன்று ரெண்டு பழுது இருந்ததுன்னா வந்து அடுத்த அந்த கேப் வந்து வேற ஒரு கரும்பு அதை வந்து கேப் அதிகமாக இருந்தால் நம்ம பக்கத்து தூரில் வந்து பக்கம் நிறையா வந்து அது வந்து ஃபில் ஆகிக்கும். சக்தியுடன் இணைவோம், வருங்காலம் வெல்வோம்.